விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிற ஏரியா வந்துங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளித்திருப்பூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஏக்கர் சரியாக 1 ஏக்கர் பார்க்க வந்திருக்கிறேங்க. தார் ரோடு பேசுங்க. தார் ரோடு பேச ஒரு 130 அடி வருதுங்க. பார்த்திங்கன்னா செம்மண் பூமிங்க. நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க. ஓரம்பாரம் வந்து தென்னம்பழம் வச்சுருக்கிறாங்க. இந்த காய்ப்புக்கு வரல. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இடம் வந்துங்க ஈசானி மூலை, அதாவது ஜல மூலை. எல்லா மூலையும் இருக்குதுங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த காடு வந்து அவங்க 4 ஏக்கராவிலேருந்து 1 ஏக்கரா மட்டும் பிரித்து தர்றாங்க. அதனால் சச்சதரமாக பொட்டியாட்டு வந்துடுது. நம்மளுக்கு எந்த மூலையும் கட் ஆகாத அளவுக்கு நீட்டாக 4 மூலை இருக்கிற மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ வந்து அவங்க வந்து வேறு தண்ணி, அவங்க போர் மூலியமாக தண்ணி வந்து விட்டு வெள்ளாமை பண்ணிக்கிறாங்க. சொட்டு நீர் பாசன வசதியில் போட்டு பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு தரும்போது வந்து தண்ணி பாத்தியும் கொடுக்கல. நம்மளுக்கு தரும்போது வந்து வெறும் காடாக தான் கொடுக்குறாங்க. நாம் தான் வாங்கி போர் போட்டு சர்வீஸ் வாங்கிக்கணும். அந்த கண்டிஷனில் தான் அவங்க கொடுக்குறாங்க. மண் வந்து அப்படி தங்க மாட்டேங்க. செம்மண் பூமி நல்லா வெள்ளாமை வரும். பார்க்குறீங்க, நீங்களே பார்க்குறீங்க. நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க. நிலக்கடலை எப்படி வெள்ளாமை அப்படி வாடாமல் வந்துடுதுன்னு பார்க்குறீங்க. தளன்னு இருக்குதுங்க செடி. எல்லாமே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் தான் போட்டுக்கிறாங்க. காடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடக்கு சருவுக்கு காடு அமைஞ்சிருக்குதுங்க. பாருங்கள், மண்ணை பாருங்கள். மண் செம்மண் நல்ல மண்ணுங்க. இந்த மண்ணுக்குள்ளே எந்த வெள்ளாமை போட்டாலும் சொன்ன மாதிரி வருங்க. அதுக்கு தான் செம்மண் பூமியான்னு கேட்குறது. நானும் செம்மண் பூமின்னு தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திக்கிறேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வர்றீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, நேரில் வர்றீங்க, எல்லாமே சந்தோஷம்தான். நானும் காடு காட்டுறேன், நீங்களும் பார்க்குறீங்க, எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் பார்த்துட்டு மறுபடி நாங்கள் என்ன நினைப்போம், யோசனை பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரே நேராக தான் வருது, எந்த கிராஸும் இல்லை. நாங்களும் என்ன நினைப்போம், உங்களை வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு நினைப்போம். நீங்கள் எதுவுமே சொல்கிறதில்ல. நாங்கள் கூப்பிட்டு கேட்குறக்கு நினப்பு வச்சுக்கிறதில்ல. எத்தனை பேருக்கு காட்டினங்கிறதே தெரியறதில்ல. நாங்கள் ஒரு டீமே வச்சுக்கிறோங்க. யார் வந்து காடு கேட்டாலும் உடனே கூட்டிகிட்டு போய் எந்தெந்த ஏரியாவில் யார் கேட்குறீங்களோ எல்லாத்துக்கும் காட்டிடுறோம். நீங்கள் பிடிக்கலைங்கிறது அப்போயே சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். பிடிக்கலைன்னா வேறு காடை காட்டலாம். அதுக்காகத்தான் சொன்னது. பாருங்கள், இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேராக வந்துடுது, எந்த கிராஸும் இல்லை. இதிலிருந்து அப்படியே நம்ம 1 ஏக்கரை வண்டி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சச்சவரமாக, நம்மளுக்கு எந்த மூலையும் கட் ஆகாமல். இந்த காட்டினோட மீதி இருப்பு பார்த்திங்கன்னா சுற்றி வரமே இந்த காடு தான். இதில் வந்து 1 ஏக்கரா மட்டும் கட் பண்ணி தர்றாங்க. அந்த தென்னை மரத்து வரைக்கும் இருக்குது. எல்லாம் ரோடு பேசுகிறாங்க. நம்மளுக்கு வந்து 1 ஏக்கர் கட் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 130 அடியாட்டு வருதுங்க ரோடு பேஸு. இப்போ ஸ்கூல் வேன் போகுது. தண்ணி சோர்ஸ் மட்டும் இப்போ நாங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அவங்க கொடுக்கல. நாம் தான் போர் போட்டு சர்வீஸ் வாங்கிக்கணும். இப்போ நம்ம இதுதான் குபேர மூலையில் நிற்கிறோங்க. இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூலை. இதோட நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த வாஸ்து குறையாது. வாஸ்துப்படி நம்ம வாங்கிக்கலாம். ஏரியா பேர் சொல்லிக்கிட்டேன், ரேட் சொல்லலையா. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் வந்து காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா சரியாக 45 லட்ச ரூபா தான் சொல்கிறாரு. அதிலிருந்து பெருசாக குறையாதுங்க. உட்காந்து பேசுங்க, ஏதோ கொஞ்சம் கணிசமான முறையில் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 1 ஏக்கர் வந்து 45 லட்ச ரூபா சொல்கிறாரு. பெருசாக குறையாது, கணிசமான முறையில் குறையுங்க. அதனால் இந்த கார்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு தேவைப்பட்டால்
உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், நல்ல ஒரு நிலம் கை மாறாமல் இருக்காது, சீக்கிரம் மாறிடும். அதனால் பிடிச்சிருந்தா உடனே கூப்பிடுங்க. இந்த நிலம் எங்கே அமைச்சிருக்குன்னு முதல்ல சொல்லிக்கிட்டேன், இருந்தாலும் இன்னொருக்கா சொல்கிறேன். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளித்தீர்ப்பூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோடு பேஸ் 130 அடிங்க. மேலும் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த காட்டை பற்றி விளக்கம் தேவை அப்படின்னா, என்னோடய ஃபோன் நம்பர் வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. நீங்கள் கூப்பிடுங்க, நம்ம பேசிக்கலாங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நன்றிங்க. நமது வீடியோவை உங்கள் பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. விவசாயம் விவசாய நிலம் வாங்கணும், வியாபாரத்துக்கு வாங்கணும், சொந்தத்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா கேளுங்க. ஒவ்வொருத்தர் பாதி வரைக்கும் பார்க்குறீங்க, பாதிக்கு மேலே என்ன ரேட்டுங்கிறீங்க, எந்த ஊருங்கிறீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா அந்த கேள்வியே வராது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபோன் பண்ணுற வரைக்கும் நான் சந்தோஷம். நிறைய வீடியோ நானும் பார்க்குறேன் யூடியூப்பில். 10 லட்சம் 5 லட்சம்னு போட்டுட்டு ஃபோனை எடுக்கிறதுலையும் கேள்விப்பட்டேன். நானும் ஃபோன் பண்ணி பார்த்துருக்குறேன். அதெல்லாம் டுபாக்கூர் பொய், நம்பாதீங்க. உண்மையாக நாங்கள் காடு தேடி எடுத்து போடுறோம். என்னோடய யூடியூப் சேனலில் நான் போடுற காட்டுக்கு நான் முழு பொறுப்புங்க. நான் சொல்கிற விலை, நில உரிமையாளர் சொல்கிற விலை ₹1 கூட ஏமாறாது. நீங்கள் உட்காந்து நேரில் தான் பேசுவோம். மறைமுகமாக பேசுகிறதுல ஒன்றுமே இல்லை. எந்த காட்டை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த காட்டினுடைய ஓனர்கிட்ட நேரடியாக கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு பேச வைப்பேங்க. அதுதான் நம்மளோட வியாபாரம். நீங்கள் ₹1 கோடி சொல்கிறாரு ஒரு ஏக்கர் அப்படின்னா, நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு கூட கேளுங்க, அது உங்களோட உரிமை. அதே மாதிரி நில உரிமையாளர் அவர் காட்டுக்கு அவர் விலை சொல்கிறாரு, அது அவரோட உரிமை. நம்ம இது பேரம் பேசி வாங்குகிற வியாபாரம். அதனால் பேசித்தான் ஆகணும். இன்ன வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.